வாட்ச்மேன். சார் 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 அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். வலிங்க சார். சார் சார் ஐயோ அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். வலிங்க சார். சார் ஐயோ ஐயோ சார் எது சார் அடிக்கிறீங்க சார்? வலிங்க சார். அடிக்காதீங்க சார். என்னன்னு சொல்லிட்டு அடிங்க சார். சார் அடிக்காதீங்க சார். ஐயோ ஐயோ ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கிட்ட என்ன பேசுவேன்? சொல்லு சார். அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். சொல்லு என்னடா பேசுன? என்ன பேசுன? சார் நான் எதுவும் பேசல சார். அவங்க தான் சார் வந்து பேசுனாங்க. ஓஹோ அவங்க பேசினா நீ பேசுவியா? பேச்சு வராத மாதிரி வாயை மூடிக்கிட்டு இருந்திருக்கணும். இந்த வாயில தானே பேசுன? என்ன பேசுன? நான் எதுவும் பேசல சார். என்னடா பேசுன? நான் ஒண்ணுமே பேசல சார். என்ன விட்டுருங்க சார். அவங்க சும்மா என் ஃபேமிலி பத்தி கேட்டாங்க சார். வேற எதுவும் கேட்கல சார். ஓஹோ அவ்வளவு நேரம் நீ பேசிக்கிட்டு இருந்த? நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது அஞ்சலியோட பேச சீரியஸா மாறினுச்சு. அப்போ நீ ஏதோ அவகிட்ட சொல்லி இருக்க. சொல்றா. என்ன சொன்ன? சொல்லு. நீ மட்டும் இப்ப சொல்லல உன்னை கொன்னு குழி தோண்டி புதைச்சிருப்ப. சொல்றா. சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன். சொல்லு. நான் எதுவும் தப்பா சொல்லல சார். இந்த வீட்டுல வேலை செய்யறவங்கள பத்தி கேட்டாங்க. வேலைக்காரங்க யாரும் இல்ல, எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்களேன்னு சொன்ன சார். வேற எதுவும் சொல்லல சார். அப்போ இந்த வீட்டுல வேலைக்காரங்க இல்லங்கிற விஷயத்த சொல்லிட்டேன் அப்படித்தானே? சொல்றா. அடிக்காதீங்க சார். சார் அடிக்க சார். அடிக்காதீங்க சார். நீங்க வேலை பார்த்ததுல பார்த்தேன்னு சொன்னா சார். அது தப்பு இல்ல? தப்பு தானே? அத எப்படி நீ என் பொண்டாட்டி கிட்ட சொல்லலாம்? வேலைக்கு ஆள் இருக்காங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. வலிக்குது சார். வலிக்குது சார். அவகிட்ட போய் என்னன்னு சொல்றேன்? அவளை இப்ப எப்படி சமாளிப்பேன்? சொல்லு. வேணாம் சார். வேணாம் சார். வலிக்குது சார். என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியுமா? அடிக்காதீங்க சார். தெரியுமா? தெரியாது சார். சாதாரண வாட்ச்மேன் நீ என் குடும்பத்துல குழப்பம் பண்றியா? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். எனக்கு தெரியாது சார். நான் சும்மா தான் சார் பேசினேன். அது தப்புன்னு எனக்கு தெரியாது சார். அடிக்காதீங்க சார். ரொம்ப வலிக்குது சார். விடுறதா? சார் வேணாம் சார். அடிக்காதீங்க சார். ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? உங்க தங்கச்சி இருக்கால்ல? யாருக்கு தங்கச்சி? சரி சரி லக்ஷ்மி இருக்கால்ல, அவ பொண்ணு கழுத்துல யாரோ ஒரு பையன் திருட்டுத்தனமா தாலி கட்டிட்டானா. அந்த பையன் யாருன்னு கூட தெரியாம பெரிய பிரச்சனை நடக்குதாங்க. பாவங்க லக்ஷ்மி ரொம்ப கஷ்டப்படுறா. யாரு அவ? பாவமா? உங்களுக்கு அவங்கள பிடிக்காம இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல நாம தானுங்க அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். கோகிலா, இந்த வீட்டு விட்டு போனவளை பத்தி பேசாத எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கலாம். திரும்ப திரும்ப பேசி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ. இப்ப என்னடானா நான் போய் அவளுக்கு உதவி பண்ணி இவதான் என் தங்கச்சின்னு சொல்லணுமா? எனக்கு அப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறத என் பிள்ளைக்கே தெரியாது. இத ஊரெல்லாம் தம்பட்ட அடிக்க சொல்றியா? நான் அப்படி சொல்லலங்க. வேற எப்படி சொல்ற? அவங்க வீட்டுல என்ன நடந்தாலும் சரி, யார் எப்படி போனாலும் சரி, நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அந்த குடும்பத்துக்கும் எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணியாச்சு. நீ ஏன் திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்துற? என்னங்க நீங்க இத்தனை வருஷமாகியும் எதையுமே மறக்கலையா? அவங்களுக்கு யாருக்கும் நடக்க கூடாத கொடுமை நடந்திருக்கு. இப்ப கூட உங்க மனசு இறங்கி வரலையா? எப்படி இறங்கும்? எப்படி இறங்கும்? இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ அவன் பிள்ளை கூட நடக்கும்போது இவ்வளவு துடிக்கிறாள்ல, அதே மாதிரி தானே அவளை பெத்து வளர்த்து ஆளாக்கணும் எங்க அப்பாவுக்கு இருந்திருக்கும். அவளால தானே எங்க அப்பாவுக்கு இந்த நிலைமை. அது எனக்கு எப்படி இருக்கும்? அனுபவிக்கிட்டோம். அதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு அவ செஞ்ச பாவம். வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா தம்பி? நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. உள்ள போய் காபி சாப்பிடுங்க போங்க. ஆமா. போங்க. என்ன மச்சான் வரலையா? அட என்னது இன்னைக்கு நலுங்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோன்னு சொன்னோம்ல. பாருங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காதீங்க. சரி சரி பரவாயில்ல. கல்யாணத்துக்காவது குடும்பத்தோட வந்துருங்க. எந்த காரணத்தையும் சொல்லாதீங்க. அப்பா ஒரு நிமிஷம் இருங்க.
என்னடா குமார் எதிர்கட்சியில இருந்து போயிட்டானாப்பா. இந்த அரசியல் வேலையெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வைடா. வெற்றி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஆனா உன்னா அவன் கட்சியை விட்டு போயிட்டான், இவன் கட்சியை விட்டு போயிட்டான்னு பேசிட்டு இருக்கு. ஏடா இதெல்லாம் பேசுறதுக்கு நேரமா இது? சொல்லுங்க மச்சான், என்ன பேசிட்டு இருந்தீங்க? தலைவர் இல்லாமலா? அவர் தலைமையில தான் கல்யாணமே. அவர் தான் தாலியே எடுத்து கொடுக்க போறாரு. இத பாருங்க, அப்புறமா எந்த காரணத்தையும் சொல்லக்கூடாது. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். ஓகே? ஏண்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சமந்தி வீட்டுல வந்துட்டாங்க பிறகு வா பாக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். என்ன ஈஸ்வரமூர்த்தி, அதிர்ச்சியா இருக்கா? இன்னைக்கு என் வீட்டுல தான் என் பொண்ணுக்கு நலங்கு வச்சிருக்கணும். என்ன பண்றது, என் பொண்ணு மாமனார் வீட்டுல தான் நலங்கு வைக்கணும்னு எங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டா. உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லையே? என்னடா இப்படி கேட்ட? இதுல என்ன கஷ்டம்? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. ஆமா, இதெல்லாம் ஏதோ முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி தெரியுது. தங்கச்சிட்ட சொல்லிட்டேன், அது எல்லா ஏற்பாடையும் பண்ணிருச்சு. அதான பார்த்தேன். நம்ம வீட்டுல வாழ போற பொண்ணு நலங்கு இங்க வச்சாதான் நல்லா இருக்கும்னு எல்லாரையும் இங்க வர சொன்னேன்னு. சரி சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமியார் மருமகளும் ஒன்னாயிட்டீங்க. சந்தோஷமா இருக்கா சாமி. வா உள்ள. வா. வா உள்ள.